திருப்பாடல் 73:1 எடுத்துக்கொள்ளலாம். திருப்பாடல் 73:1. உண்மையாகவே இஸ்ரவேலருக்கு கடவுள் எவ்வளவு நல்லவர், தூய உள்ளத்தினருக்கு ஆண்டவர் எவ்வளவோ நல்லவர். வேத வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலருக்கு உண்மையாகவே ஆண்டவர் நல்லவர். திரும்ப திரும்ப பைபிள்ல நீங்க வாசிக்கும் பொழுது, குறிப்பாக திருப்பாடல்கள்ல இந்த வேத வசனம் திரும்ப திரும்ப வருவதை நாம் பார்க்கலாம். திருப்பாடல் 106, 107, 118, 136 எல்லாம் அந்த முதல் வசனங்களை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் நல்லவர், அவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவருடைய பேரன்பு என்றென்றும் உள்ளது. இந்த வேத வசனம் பல இடங்களிலே ரிப்பீட் ஆகிறதை பார்க்கிறோம். குறிப்பாக திருப்பாடல்கள்ல திரும்ப 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 வர்றதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்து, நல்லவர், ஆண்டவர் நல்லவர். பல நேரங்களிலே மனிதர்கள் கடவுளை ஒரு பொல்லாதவராக, தண்டிக்கிறவராக, கஷ்டப்படுத்துகிறவராக நினைக்கிறார்கள். ஆண்டவர் யாரையும் அப்படி கண்டிக்கிறவர் இல்லை, தண்டிக்கிறவரும் இல்லை. நம்முடைய பாவங்களுக்கு ஏற்றபடி அவர் நம்மை நடத்துகிறதும் இல்லை. நமக்கு சில கஷ்டங்கள், வேதனைகள் அல்லது வியாதிகள் வருதுன்னா அது கடவுள் கொடுக்கிறாருன்னு நினைக்காது. அப்படி யாரையும் கொடுத்து நோக வைக்கிறவரும் அவர் இல்லை. அவரை சிலுவையில் அறைந்தவர்களுக்கே அவர் ஒண்ணும் கொடுக்கல. நாமே எவ்வளவு தவறுகள் அவருக்கு எதிராக செய்திருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் அவர் நம்மை தண்டித்திருந்தால் என்றைக்கோ எங்கேயோ போய் விழுந்திருக்கும். இன்று வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கவே முடியாது. அதனால ஒரு கஷ்டம் வந்து ஆண்டவர் என்னை தண்டிச்சிட்டாரு அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவர் எனக்கு இந்த துன்பத்தை கொடுத்துட்டாரு, கஷ்டத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லாதீங்க. ஒரு வியாதி வந்த உடனே ஆண்டவர் என்னை தண்டிக்கிறாருன்னு சொல்லாதீங்க. God is good. தேவன் நல்லவர். பைபிள் முழுவதும் அதைத்தான் சொல்றது. God is தேவன் நல்லவர். ஆனா பிசாசு தான் விக்கெட்னு சொல்லு, பிசாசு தான் பொல்லாதவன் போட்டு. கடவுள் நல்லவர். அவரை ஒரு கடினமானவராக, கொடூரம் உள்ளவராக காட்டுறதுதான் பிசாசனுடைய வேலையே. அவர் எவ்வளவுக்கு நல்லவராக இருக்கிறாரோ மனிதர்கள் மத்தியில அவ்வளவுக்கு அவ்வளவு அவரை ரொம்ப கடினமானவராகவும் தண்டிக்கிறவராகவும் அப்படியே காண்பித்து விடுகிறார். யூத குருக்கள் கூட அப்படித்தான் இருந்தார்கள். அந்த குருக்கள் எல்லாருமே கடவுள் ரொம்ப கண்டிக்கிறவராகத்தான் அவர்கள் நினைத்தார். கடவுள் அப்படிப்பட்டவர் இல்லை. அதனால சாதாரணமா இருக்கக்கூடிய அந்த பைபிளை அப்படியே பைபிளை படிக்கிறதும், கோயிலை சுத்தி வாழ்றதும், கோயிலுக்குள்ள இருக்கிறதும் இப்படி இருந்தாதான் கடவுளுடைய பிள்ளைகள், இல்லைன்னா அவங்க எல்லாம் பாவிகள் அப்படின்னு சொல்லி அவங்களை கடவுளை விட்டு தூரமாக வைத்தவர்களாக வைத்திருந்தார்கள். ஆனா இயேசு வந்த போது அப்படி அல்ல. நீதிமான்களே அல்ல, பாவிகளை தேடி வந்தேன்னு எல்லாருடைய வீடுகளுக்கும் போனார். வரி தண்டுகிறவருடைய வீடுகளுக்கு போனார், ஆயக்காரர்களுடைய வீடுகளுக்கு போனார், பாவிகள்னு சொல்லப்படுகிறவருடைய வீடுகளுக்கும் போனார். அவர் யாரையும் தண்டிக்கல, கண்டிக்கல. அவர் போகும் பொழுது அவர் அந்த இறை பிரசன்னம் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. நிறைய நேரங்களில ஆண்டவர் என்னவோ தண்டிக்கிறதை போல தவறாக நினைக்கிறார். ஆண்டவர் நல்லவர். நல்லவர் என்றால் அவரிடமிருந்து நன்மைத்தனங்கள் தான் வரும். The goodness will come from him. நன்மைத்தனங்கள்னா என்ன? ஒரு தேன்கூடு இருக்குது. தேன்கூட்டுல ஒருத்தன் கல்லை விட்டு எரியலாம். கல்லை விட்டு எரிஞ்சா கூட அந்த தேன்கூடு வந்து தேனை தான் கொடுக்கும். அதுதான் ஆண்டவருடைய நன்மைத்தனம். ஆண்டவர் இயேசு அவ்வளோ கொடூர வேதனைப்பட்டு சிலுவையில மரித்த பொழுது ஒரு சேவகன் ஒரு ஈட்டியை கொண்டு போய் அவருடைய விலாவிலே ஓங்கி குத்துகிறார். அவனுக்கு ஒரு கண் தெரியாது. அப்படி குத்தின பொழுது கூட அந்த காயங்களிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் அப்படியே தெரிக்கும். அது அவன் மேல் பட்டவுடனே, அவனுடைய கண்ணுல பட்டவுடனே அந்த கண்களுக்கு பார்வை வந்து, அதுதான் ஆண்டவருடைய நன்மைத்தனம். அவர் நல்லவர். புனித ஜான் டி பிரிட்டோ அருளானந்தர், அவரை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அருளானந்தரை கொலைக்களத்துக்கு இழுத்துட்டு போறாங்க.
அதுக்கு முன்னாடி பலவிதமான சித்திரவதைகளை அவருக்கு செய்கிறாங்க. அதுல குறிப்பாக இந்த கால்கள் இரண்டையும் கட்டி அப்படியே கிணற்றிற்குள்ளே தண்ணீரிலே முக்கி முக்கி எடுத்தார். செக்கிழுக்கக்கூடிய மாடுகளை கொண்டு வந்து இந்த ஏற்றம்னு சொல்லுவாங்க, அதுல அவளை இழுத்து இழுத்து கொண்டு போக அவள் உள்ளே அப்படியே முங்குவதும் மேலே வருவதும். அப்பொழுது இதெல்லாம் அவர்களுக்கு சித்திரவதை செய்யும் பொழுது அவரால் மனமாறின ஒருவர் இருந்தார். தடியத்தேவர் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் அருளானந்தராலே மனம் திருப்பப்பட்டவர். அவருக்கு கோபம் வந்து விடுகிறது. அவர் என்ன செய்தாரா, கீழே கிடக்கிற ஒரு ஓடை எடுத்து அவரை கொடுமைப்படுத்துகிறவனை ஓங்கி அடித்தார். ஓடை விட்டு எறிந்தார் அப்படி அவன் மேல. அது அவனுடைய கண்களிலே பட்டு ஒரு கண் அப்படியே கீழே விழுந்தது. அருளானந்தர் அதை பார்த்து விட்டு அந்த கண்ணை எடுத்து மறுபடியும் அவனுக்கு ஒட்ட வைத்தார். இதுதான் தேவனுடைய அன்பு. அவர் தண்டிக்கிறவர் அல்ல, நல்லவர். இயேசுவை பிடிக்க வருகிற போர் சேவனுடைய ஒரு காதை, மால்கு செங்கருடைய காதை பேதுரு வெட்டி விடுகிறார். வெட்டின உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த காதை எடுத்து மறுபடியும் அதே இடத்துல ஒட்ட வைக்கிறார். பழிக்கு பழி வாங்குகிறவர் அல்ல. ஒரு மனிதன் பாவம் செய்த உடனே அவனை தண்டிக்கிறவரும் அல்ல. அதனாலதான் சில பேர் சில தவறுகளை செய்த பிறகு ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிறார். மனிதர்கள் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. பாவம் செய்தால் நம்மை விட்டு ஒதுங்கி போய் விடுவார். ஆனால் தேவாதி தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நல்லவர். தனக்கு தீமை செய்தவர்களுக்கும் கூட, பாவிகளுக்கும் கூட அவர் நன்மை செய்கிறவர். மத்தேயு 5:45 நாம் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? தந்தை நிறைவுள்ளவர் என்று சொல்லுகிறார். அதற்கு அர்த்தம் என்ன? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதிக்க செய்கிறார். நல்லோருக்காகவும் தீயோருக்காகவும் மழை பொழிய செய்கிறார். இந்த வேறுபாடு பார்க்கறது, ஒருத்தர் தப்பு செஞ்ச உடனே அவனை தண்டிக்கணும்னு அப்படி தேடி அலையறது இல்லை. இந்த உலகத்துல ஒருவன் தவறு செய்தால் உடனே போலீஸ் அதிகாரிகள் அவனை தேடுவாங்க. எதற்காக தேடுவார்கள் என்றால் அவனை கண்டுபிடித்து அவனை தண்டிப்பதற்காக தேடுவார்கள். ஆனால் ஆண்டவரோ அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கிறதுக்கு, மறுபடியும் அவனுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக தேடுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனாலதான் தவறு செய்து விட்டீர்கள் உடனே ஆண்டவரிடத்துல ஓடுங்கள் சொல். தைரியமாக போங்கள். நல்லவர். உங்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்காகத்தான் அவர் இருக்கிறார். நிறைய பேர் ஆண்டவரை நல்லவராக பார்க்கிறது, தண்டிக்கிறவராக, கொடுங்கோலராக. ஐயோ போனா ஒழுங்கா இருக்க வேண்டும், இல்லைன்னா அவ்வளவுதான். ஒழுங்கா இருக்க முடியல, கடவுள்கிட்ட சொல்லு. அவர் உன்னை மாற்ற வல்லவர். அவருடைய ஜீவியத்தை மாற்றுவார். பல கிறிஸ்தவர்கள் பாடுபட்ட சுருபத்தை வீட்டுல வைக்க மாட்டாங்க. ஏன்னா வச்சா கடவுளுடைய அங்க நிறைய நல்லது நடக்காது, தீமைகள் நடக்கும், கஷ்டம் வரும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி கஷ்டம் நடக்கும்? அவர் நல்லவர்னா நல்லதுல நடக்கும். அந்த சிலுவையின் வழியா தானே ஆசீர்வாதங்கள் வருது. அந்த சிலுவை மரணத்தின் வழியா தானே நாம் எல்லாரும் மீட்கப்படுகிறோம், பாவ மன்னிப்பை பெறுகிறோம். அதை வேணாம், அதை வைக்க கூடாது, அதை வச்சா கஷ்டம் வரும்னு சொன்னா எப்படி அந்த மனிதனுக்கு என்ன நல்லது வரும்? ஜெர்மனி தேசத்துல ஹிட்லர் என்கிற ஒரு ஆட்சியாளர் இருந்தார். மிகவும் கொடுங்கோலனாக இருந்தான். யூதர்கள் மேல் அவனுக்கு கடுமையான கசப்பு இருந்தது. அதனால் இந்த யூதர்களை எல்லாம் வதை முகாமிலே போட்டு வதைத்து கொண்டான். லட்சக்கணக்கான யூதர்களை அப்படி கொலை செய்தான். இந்த யூதர், அந்த ஹிட்லருடைய நண்பர் ஒருவர் இருந்தார். அவரும் ஹிட்லரோடு சேர்ந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருந்தார். அவனுடைய மனைவி பிரசவ நேரம் வந்ததுனாலே ஒரு ஆஸ்பத்திரியிலே சேர்த்தார்கள். அது ஒரு கிறிஸ்தவ சிஸ்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரி. அந்த ஆஸ்பத்திரியில அவளை அட்மிட் பண்ணின பொழுது அவள் நேரா பார்த்தாள். கண்ணுக்கு எதிரிலே ஒரு பாடுபட்ட சுரூபம் இருந்தது. பார்த்த உடனே அந்த சிஸ்டரை கூப்பிட்டு சொன்னாள், என்னுடைய கணவர் மிக உயர்ந்த அதிகாரியாக ஹிட்லருக்கு நண்பராக இருக்கிறார். எங்களுக்கு யூதர்கள் என்றால் பிடிக்காது. என் குழந்தை பிறந்த உடனே ஒரு யூதனுடைய முகத்தில் விழிக்க கூடாது. ஆகையினால இந்த பாடுபட்ட சுருபத்தை அப்புறப்படுத்துங்கள் என்று சொன்னாங்க. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நீ அப்படி சொல்லாத,
உன்னுடைய பிரசவ வேதனையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளை நீ பார்க்கிறாய், நினைத்தாய் என்றால் உன் வேதனைகள் குறைந்து போகும் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார். பிடிவாதமாக இல்லை, என் குழந்தை பிறந்தவுடனே ஒரு யூதனுடைய முகத்திலே முழிக்க கூடாது, அதை அப்புறப்படுத்துங்கள் என்று சொல்லி தன் கணவனுக்கு போன் செய்து வரும்படி சொல்லிவிட்டார். கணவனும் வேக வேகமாக ஆஸ்பத்திரிக்கு வந்தான். வெளியே வந்தவுடனே அதை நர்ஸ் போய் சொன்னார்கள், ஒரு மனைவிக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்திருக்கிறது, ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆனால் இந்த குழந்தைக்கு 2 கண்களுமே இல்லை என்று சொன்னார். பாருங்கள், மனிதர்களாக தான் கஷ்டங்களை தேடிக் கொள்ளுகிறார்களே ஒழிய கடவுள் யாரையும் தண்டிக்கிறவர் அல்ல. அவள்தான் பார்க்க கூடாது என்று சொல்லி சொல்லி கண்களுடைய பார்வையை கெடுத்து விட்டார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நல்லவர், மிக 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 நல்லவர். நாம் அறிந்திருப்பதை விட, நாம் எவ்வளவு நல்லவர் என்று புரிந்து கொண்டதை விட ஆண்டவர் நல்லவர். நம்முடைய அறிவை கொண்டு ஓரளவுதான் நாம் புரிந்து கொள்கிறோம், அதை விட இயேசு நல்லவர். அவர் நல்லவராய் இருக்கிறதுனாலே தான் நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். இல்லை என்றால் தண்டிக்கிறவராக இருந்தால் என்றைக்கோ மரித்து போயிருப்போம். ஒரு மனிதன் கூட பூமியில உயிர் வாழ தகுதி இல்லாமல் போயிருப்பான். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தவுடனே, ஒரு பிரச்சனை வந்தவுடனே ஆண்டவர் எனக்கு ஏன் இதை கொடுக்கிறார்னு கேட்காதீங்க. கடவுள் கொடுக்கிறவர் அல்ல. அப்படியே ஒரு கஷ்டம் வந்தாலும் கூட அதிலிருந்து விடுபடுவதற்கு வழியை கொடுக்கிறவர் தான் ஆண்டவர். நம்முடைய அறியாமையினாலே, நம்முடைய முட்டாள்தனத்தினாலே பல தீமைகளை நாம் தேடிக்கொள்ளுகிறோம். அதற்கெல்லாம் கடவுள் பொறுப்பானவர் அல்ல. கடவுள் ஒரு மனிதனுக்கு எப்படி நல்லது செய்ய முடியும் என்று பார்த்து பார்த்து செய்கிறார். அதுதான் அவருடைய இயல்பு. இந்த வேத வசனங்களிலே உண்மையாகவே இஸ்ரவேலருக்கு கடவுள் நல்லவர், தூய உள்ளத்தோருக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். உண்மையாகவே அவர் நல்லவர் தான். ஆனால் அவருடைய எதிரியாகிய பிசாசு என்ன செய்கிறான்? மனிதர்களுடைய உள்ளத்திலே அவரை பொல்லாதவராக காண்பிக்கிறார். அதிலே தான் பலர் ஏமாந்து விடுகிறார். அப்படி காண்பிக்கிறதுனாலதான் கடவுள்கிட்ட நெருங்குவதற்கு பயப்படுகிறார். அவரிடத்துல போனால் உனக்கு கஷ்டம் வரும் வரும் என்று சொல்லி சொல்லியே பல பேருடைய இருதயத்தை அப்படி கெடுத்து வைத்து விடுகிறார். அதனாலதான் நிறைய கிறிஸ்தவங்க ஓரளவுக்கு தான் வருவாங்க, ரொம்ப ஆழமா ஆண்டவர்கிட்ட வர மாட்டாங்க. பயம். ரொம்ப கிட்ட போனா கஷ்டம், கொஞ்சம் தூரம் போனா வராது. கொஞ்சம் வச்சுக்குவாங்க, ஓரளவுக்கு வச்சுக்குவாங்க. ஆண்டவருக்காக வாழக்கூடிய அளவிற்கு கிட்ட போக மாட்டாங்க, தள்ளி நின்றுக்குவாங்க. இது ஒரு முட்டாள்தனம். இதெல்லாம் பிசாசு அவருடைய மனதிலே சொல்லிக் கொடுத்த சில தீமையான காரியங்கள். அவர் நல்லவர்னு சொன்னா அவர் கிட்ட நெருங்க 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 நன்மைகள் தானே வரும். அதை கூட புரிந்து கொள்ளக்கூடாத அளவிற்கு மனிதனுடைய இருதயங்கள் கெட்டு போய்விட்டது. எவ்வளவுக்கு நெருங்கி போகிறோமோ அவ்வளவுக்கு அவருடைய நன்மைகளைத்தான் நாம் அனுபவிப்போம். ஏன்னா அவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனாலதான் தைரியமா அவர்கிட்ட நெருங்கி போங்க. இவ்வளவு லிமிட் எல்லாம் வைக்காதீங்க. இவ்வளவு போனா போதும், இவ்வளவு ஜெபம் பண்ணா போதும், இவ்வளவு ஆண்டவருக்கு கொடுத்தா போதும், அப்படி லிமிட் வைக்காதீங்க. நிறைய கிறிஸ்தவங்க கடவுள்கிட்ட நெருங்கி போறதுக்கு லிமிட் வச்சிருப்பாங்க. நான் முதலாக கிறிஸ்துவுக்குள்ள வந்த பொழுது வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். எங்க அப்பா பார்த்துட்டு என்னை பார்த்து திட்ட ஆரம்பிச்சான். கோயிலுக்கு போக வேண்டியதான், பைபிள் படிக்க வேண்டியதான், ஜெபிக்க வேண்டிய, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. ஒரேடியா ஜெபம் பைபிள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சண்டை போடுவாங்க. நிறைய பெற்றோர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. பிள்ளைகள் ஆழமாக கிறிஸ்துவுக்குள்ள நெருங்குறதை தடுத்துடுறாங்க. அப்படி தடுக்கிறவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது, கிறிஸ்துவ மேல அன்பும் கிடையாது, கிறிஸ்துவை அறியவும் இல்லை அவங்க. அதனால அந்த பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட ஆழமாய் நெருங்குவதை சில பெற்றோர்களை தடுத்து விடுகிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அதை விட என்ன பாக்கியம் உண்டு? ஆண்டவரிடத்துல நெருங்குவதை விட வேறு யாருகிட்ட உங்க பிள்ளைகளை நெருங்க விட போறீங்க? எந்த மனுஷனும் அவனிடத்துல பாவம் உண்டு. ஆனா
ஆண்டவர் மட்டும்தான் பாவம் இல்லாதவர், பரிசுத்தம் உள்ளவர். அவர் ஒருத்தர் தான் குறையே இல்லாத, தீமை இல்லாத, நன்மையின் சுரபியா இருக்கிறவர். அவர்கிட்ட ஆழமா நெருங்க விடாம வேற எங்க நெருங்க விட்டாலும் என்ன ஆசீர்வாதம் வரும்? அந்த பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்கள் நெருங்க முடியாம, அனுபவிக்க முடியாம போவதற்கு காரணம், பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் அதிகமாக நெருங்க விடுவதில்லை. பிள்ளைகள் ஜெபம், பைபிள், ஆண்டவரை நெருங்கி தேடும்போது பெற்றோர்கள் பிரேக் போட்டுறாங்க. கடவுள் கொடுக்கிறார் அந்த ஆர்வத்தை, கொடுக்கும்போது இவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ண பிறகு, அதன் பிறகு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் தடைப்படும் பொழுது அதே பெற்றோர்கள் ஆண்டவரிடத்தில் இப்ப அழுகிறார். ஒரு ஊருக்கு நான் போயிருந்த பொழுது கணவனும் மனைவியும் வந்திருந்தார். குழந்தை இல்லை, திருமணமாகி 8 வருடங்கள் ஆகிவிட்டது, குழந்தை இல்லை, ஜெபியுங்கள் என்று சொன்னார். அவர்களுக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் ஏற்கனவே கொடுத்தேன், அவள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் என்றார். பாருங்க, கடவுள் கொடுக்கும் பொழுது அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள மனம் இல்லை, வேணாம்னு சொல்லிட்டார். சில கர்ப்ப தடைகளை பண்ணி பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளாமல் நாட்களை கடத்தினார். பிறகு பெற்றுக்கொள்ளலாம். அதன் பிறகு அவர்கள் விரும்பி கேட்கும் பொழுது அது கிடைக்காமல் போய்விட்டது. அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஆண்டவர் சில ஆர்வத்தை கொடுக்கும் பொழுது, கடவுள் மேல் ஒரு ஆர்வத்தை, ஒரு தாகத்தை வைக்கும் பொழுது, பெற்றோர்கள் அதை உற்சாகப்படுத்த வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும், அதற்குரிய வாய்ப்புகள், வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் இன்னும் அதிகமா ஆண்டவரிடத்தில் நெருங்குவதற்கு என்ன வழி, அதற்குரிய வழிகளை செய்து கொடுக்க வேண்டும். நிறைய பெற்றோர்கள் இதுல எதிரியாக நடந்து கொள்ளுகிறார், கடவுளுடைய எதிரியாகவே நடந்து கொள்ளுகிறார். பிசாசு தேவனிடத்தில் நெருங்கி சேருவதை விரும்பாது. ஏன்னா ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேரும் பொழுது அவனுக்கு மட்டுமல்ல, அவனை சார்ந்த மற்றவர்களுக்கும் பெரிய ஆசீர்வாதம், விடுதலையும் உண்டாகிறது. கேட்டீங்க, ஒரு சாட்சியை கேட்டீங்க, டென்சிங் அழகா சொன்னாரு. அவர் ஆண்டவரை தேடி ஜெபத்துக்கு வந்ததுனால பாருங்க, அவருடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய அவருடைய அக்கா தற்கொலை எண்ணத்துல இருந்து விடுதலை பெற்றான். குடும்பத்துக்கே தெரியாதது. ஒரு மனிதன் ஆண்டவரிடத்துல நெருங்கி சேர்கிறதுனால குடும்பத்திலே உள்ளவர்கள் கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார், மற்றவர்கள் கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆனா இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் பிரேக் போட்டுருவாங்க. ஒரு அளவுதான், இவ்வளவுதான், இவ்வளவுதான், அதுக்கு மேல போகாது. அதன் பிறகு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள், வேதனைகள் வரும் பொழுது அழுவார்கள், கண்ணீர் விடுவார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் நல்லவர் என்றால் ஒரு போதும் பிள்ளைகளை தடுக்காது. என்கரேஜ் தி சில்ட்ரன் டு கோ க்ளோசர் டு காட். எவ்வளவு நெருக்கமாக ஆண்டவரிடத்துல செல்ல முடியுமோ அவ்வளவு நெருக்கமாக செல்வதற்கு ஊக்கப்படுத்துங்கள். அப்படி இல்லை என்றால் நீங்கள் தேவன் நல்லவர் என்று நம்பவில்லை என்று பொருள். உங்களை விட ஆண்டவர் நல்லவர். உங்களை விட அந்த பிள்ளைகளை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். நீங்க யாரும் உங்க பிள்ளைகளுக்காக உயிரை கொடுக்கல, அவர் உயிரை கொடுத்தார், சித்திரவதை அனுபவித்தார், அவமானம் உள்ள மரணத்தை சுவைத்தார். He loves them so much. அந்த பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள்னா அவர்கிட்ட போறதுக்கு தடை பண்ணாதீங்க, பிரேக் போடாதீங்க, ரொம்ப போக வேணாம்னு சொல்லாதீங்க, அளவு வைக்காதீங்க. இதெல்லாம் வச்சீங்கன்னா கடவுளுடைய எதிரியாக நீங்கள் செயல்படுகிறீர்கள். அதனாலதான் நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடவுள் விரும்புகிற அந்த ஆசீர்வாதங்கள் வராமல் போய்விடுகிறது. Allow them and encourage them to go closer to God. ஏன்னா அவர் நல்ல, உங்களை விட அவர் நல்லவர். நீங்க கொடுக்கிறத விட ஆண்டவர் இன்னும் அதிகமான நன்மைகளை அவர்களுக்கு கொடுப்பார். Praise the Lord. Hallelujah. நிறைய நேரங்கள்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்றாங்க, நன்றி சொல்றோம். ஆனா பைபிள் என்ன சொல்லியிருக்கு? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்ன நன்றி சொல்லணும்? அவர் நல்லவர்ன்றதுனால நன்றி சொல்லுங்க அவருக்கு. அவர் நல்லவரா இருக்கிறதுனால அவரிடமிருந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மைகள் வருகிறது, அதற்காக நன்றி சொல்லுங்க. என்ன காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்தாலும் அதுலயே ஏதோ ஒரு நன்மை ஒளிந்திருக்கும், மறைந்திருக்கும், நமக்கு தெரியாது. விண்ணகத்திலே போகும் பொழுது ஒருவேளை ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். இது கூட நன்மையா? இது என்ன நன்மையை கொண்டு வரும்?
நாம் கேட்கலாம். நம்ம அறிவுக்கு உட்படாததுனாலே அதை கேட்கலாம். ஆனா அதுல கூட ஆண்டவர் சில நன்மைகளை வைத்திருப்பார். கட்டாயம் இருக்கும். நன்மை இல்லாத எதையும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அனுமதிப்பதில்லை. ஏன் நன்றி சொல்லணும்? அவர் நல்லவர், அதனால அவர் நன்மையை தான் எனக்கு தருவார்னு சொல்லிதான் நன்றி சொல்லணும். என்ன வந்தாலும் சரி, என் நன்மைக்காக தான் அனுமதிப்பா, அதனால சொல்லி நன்றி சொல்லுங்க. 10 சகோதரர்களை, யோசேப்பினுடைய 10 சகோதரர்கள் யோசேப்பை பொறாமையில தான் விற்றார்கள். ஆனா அவர்கள் அப்படி விற்காவிட்டால் அந்த பஞ்ச காலத்திலே இஸ்ரவேல் குடும்பமே அழிந்து போயிருக்கும். அந்த நன்மைக்காக தான் அவரை விற்றார். அதுதான் யோசேப்பு சொன்னார். தொடக்க நூல் 45:5 நாம் வாசிக்கிற பொழுது, நீங்கள் என்னை விற்றது குறித்து மனம் கலங்க வேண்டாம், உங்கள் மேலே கோபப்படவும் வேண்டாம், உங்களை காக்கும் பொருட்டு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக என்னை அனுப்பினார் சொன்னார். கடவுள் என்னை அனுப்பினார். எதற்காக அனுப்புகிறார்? காப்பாற்றுவதற்காக, ஒரு நன்மைக்காக, குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக, அந்த நன்மைக்காக ஆண்டவர் என்னை அனுப்பினார், என்னை உயர்த்துவதற்காக அனுப்பினார். ஆனால் அவரை கட்டி அவர்கள் விற்கிற பொழுது கதறி அழுதார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கதறி துடிக்கிறார். அவருடைய பிரதர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, எப்படி கதற கதற அவனை நம்ம கட்டி வித்துட்டோமே அப்படின்னு சொல்றான். அந்த பிரிவை, அவர்கள் செய்த துரோகத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த நேரத்துல அழுது பார்க்கிறார், கெஞ்சி பார்க்கிறார், அவர் விடவில்லை, விட்டு விடுகிறார். அதுதான் நன்மையாக முடிந்தது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஏன் நன்றி சொல்லணும்? அவர் நல்லவர். அவற்றிருந்து நன்மைத்தனங்கள் தான் நம்ம நோக்கி வந்துகிட்டே இருக்குது. அதுக்காக தான் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாளும் நல்லது வருது, அதுக்காக நன்றி சொல்லணும். வீட்டுல என்னைக்காவது காய்கறி வச்சுட்டாங்கன்னா சண்டை போடாது, வெஜிடபிள் சாப்பாடு வச்சுட்டாங்கன்னா சண்டை போடாது, நன்றி சொல்லு. ஏதோ ஒரு நாள் சாப்பாடுல உப்பு கொஞ்சம் அதிகமாகி போச்சுன்னா நன்றி சொல்லு. நிறைய வீடுகள்ல சாப்பாட்டுக்காக சண்டை போடுறாங்க, உப்பு கொஞ்சம் கூடிச்சா ஒரே சண்டை. நன்றி சொல்லிட்டு சாப்பிடுங்க, உங்களுக்கு உப்பு தேவைப்படுதுன்னு ஆண்டவர் கொடுத்திருப்பார். நன்றி சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிடும். சில வியாதிகளை அது சுகமாக்கி, சில லோ பிரஷர் சரியாக்கி. எத்தனை பேர் உப்பு அதிகமாக தான் நன்றி சொல்லுவீங்க? சரியா வேகலை நன்றி சொல்லுவீங்க? ஒரு கையை காணோம். So God is doing something good. விடுதலை பணம் 23:25 அப்படிதான் சொல்றார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதித்து வியாதியை வந்து விலக்குவார்னு சொல்றார். உடல்ல ஏதோ ஒண்ணு குறைஞ்சு போகும்போது இப்படி மாத்தி போட்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறார், வியாதியை சுகமாக்கு. நிறைய குடும்பங்கள் சண்டை போட்டு நிக்கிறாங்க, துள்ளி துடிச்சிட்டு நிக்கிறாங்க. கூட ஒரு நாள் செஞ்சதே இன்னொரு நாள் வச்சுட்டாங்கன்னா அதுக்கு சண்டை போடுவாங்க. வாய்க்கு ருசியா இல்ல, சண்டை போடுவாங்க. பெருந்தினிக்காரர்கள். இஸ்ரவேல் ஜனங்க கூட அப்படித்தானே முறுமுறுக்கிறாங்க. அங்க கறியெல்லாம் சாப்பிட்டோமே, குமுட்டி காய்களை சாப்பிட்டோமே எகிப்துல, அதனால எகிப்திலே நல்லா இருக்குது, அப்படிதான் சண்டை போடுறாங்க ஆண்டவர்கிட்ட, முணுமுணுக்கிறாங்க. அவங்களுக்கும் நமக்கு என்ன வேறுபாடு இருக்கு சொல்லுங்க? அதே வணங்கா கழுத்துள்ளவர்களாக தான் நம்மளும் இருக்கிறோம். ஏன்னா கடவுள் நல்லவர், அவர் நல்லதுதான் அனுமதிக்கிறார்ன்ற அந்த நம்பிக்கை வரல. ஆண்டவர் நல்லவர்னா நன்றி சொல்லுங்க, நல்லவர்ன்றதால நன்றி சொல்லுங்க. அன்னைக்கு என்ன கொடுத்துருக்காரோ சாப்பாடு சாப்பிடுங்க, நன்றி சொல்லிட்டு சாப்பிடுங்க. விஷத்தை வச்சா கூட அது ஜீரணம் ஆயிடும் சொல்லு. ஆமென். மார்க் 16வது அதிகாரம் அப்படிதான் சொல்லுது. பொல்லு நஞ்சை குடித்தா கூட அவங்களுக்கு தீங்கிழைக்காது. யார் ஒருத்தர் டெய்லி என்ன சாப்பிட்டாலும் என்ன வச்சாலும் சரி நன்றி சொல்லி சாப்பிட்றானோ அவனுக்கு விஷத்தை வச்சாங்கன்னா அது தீங்கிழைக்காது. ஆண்டவர் நல்லவர், அதை கூட நன்மையா மாத்திடுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அதனாலதான் அவர் எவ்வளவு நல்லவர்னு சுவைத்து பாருங்க.
சுவைக்கணும்னா அவர் நல்லவர்ன்றதுக்காக நன்றி சொல்லுங்க. எல்லாம் நன்றி சொல்றாங்க, அதனால நன்றி சொல்றேன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு ஏதோ நல்லது செய்யறாரு, என்ன அனுமதிச்சாலும் நன்றி சொல்றாருன்னு நன்றி சொல்லுங்க. நன்றி, அவர் நல்லவர், அவர்கிட்ட நன்மைதான் வருதுன்னு நினைச்சு நன்றி சொல்லுங்க. ஒருவேளை அது நமக்கு புரியாமல் இருக்கலாம். இது என்ன நன்மையை கொடுக்க போகுது அப்படின்னு புரியாமல் இருக்கலாம். ஜெப குழுல ஒரு சகோதரனுடைய பையன் ஒருத்தர் தான். அவனுக்கு கடந்த வருஷம், போன வருஷம் லாக்டவுன் வந்த உடனே ஆபீஸ்ல இருந்து அவனை கூப்பிட்டான். அப்பதான் வேலைக்கு செஞ்சு 2 மாசம் ஆகிறதுக்குள்ளே லாக்டவுன் வந்து போச்சு. கூப்பிட்ட உடனே இவன் போகல, யாரும் போகல, இவனும் போகல. நான் அந்த பையனோடு பேசும் பொழுது, தம்பி வேலைக்கு கூப்பிடுறாங்களா, கட்டாயம் போ, இதுல ஏதோ நன்மை ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிறாருன்னு சொன்னேன். இதனால உனக்கு நல்லதுதான் நடக்கும். அவனுக்கு கொஞ்சம் கூட போக விருப்பம் இல்லை. எல்லாரும் வீட்டுல இருக்கிறாங்க, லாக்டவுன்ல வேலைக்கு போகல, நான் மட்டும் எதுக்கு போகணும்? போக விருப்பம் இல்லை. இருந்தாலும் வேற என்ன பண்றது, கீழ்ப்படியணுமே, கடவுளுடைய ஊழியராச்சு, கீழ்ப்படியணுமேன்னு வேற வழி இல்லாம போயிட்டேன். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி, இல்ல 1 மாசத்துக்கு முன்னாடி இருக்கும் நினைக்கிறேன், எனக்கு ஒரு நாள் போன் பண்ணி, அங்கிள் ரொம்ப நன்றி அங்கிள். நான் என்னப்பா அப்படின்னு, நீங்க அன்னைக்கு போக சொன்னதுனால நான் போனேன். எனக்கு விருப்பம் இல்லதான், முக்கிய முனைக்கு தான் போனேன். ஆனா அன்னைக்கு போனதுனால இன்னைக்கு எனக்கு நிறைய நன்மைகள் கிடைச்சிருக்கு. சேலரியே டபுளா கொடுத்துருக்காங்க, இன்னும் சம்பளத்தை ஏத்துறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் கேட்டதெல்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பல நன்மைகள் அதனால விளைஞ்சது. பாருங்க, அன்னைக்கு அவனால புரிந்து கொள்ள முடியவில்லை. அன்னைக்கு கஷ்டமாக தோணிச்சு. இவர் ஏன் போட்டு இப்படி தொல்லை பண்றாருன்னு தோணுச்சு. அதே போலதான் நமக்கு தோணும், கடவுள் சில காரியங்கள் நன்மைகளை செய்யும் பொழுது அந்த நேரத்தில் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கடினமாக தோன்றலாம். இதுல என்ன நன்மை வரப்போகுது, தேவையில்லாம ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு தோணலாம். அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஆண்டவர் நல்லவர், அதுக்காக நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அவர்கிட்ட இருந்து வர்றது நல்லதுதான் வரும், அதனால நன்றி சொல்லுங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். என்ன நடந்தாலும் நன்றி சொல்லுங்க. ஏன் நன்றி சொல்லணும்? அவர்கிட்ட இருந்து வர்றதெல்லாம் நன்றி, நன்மையாக தான் முடியும். God will turn every evil to good. உங்களுக்கு ஒருத்தர் தீமை செஞ்ச நினைச்சா கூட, தீமையே செய்யணும்னு செஞ்சா கூட அதை கூட ஆண்டவர் நன்மையா மாத்திக்குவாரு. அதுதான் யோசேப்புக்கு நடந்தது, அதுதான் தாவீதுக்கு நடந்தது, அதுதான் நமக்கும் நடக்கும். யாராவது உங்களுக்கு தீமை செய்யணும் செஞ்சா கூட அதை கூட ஆண்டவர் நன்மையா மாத்திக்குவாரு. So thank God. அதனால ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனாலதான் பைபிள்ல போட்டிருக்க, அவர் நல்லவர், அதனால நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்? ஏனெனில் அவர் நல்லவர். அவர் நல்லவர் நம்புனீங்கன்னா நெருங்கிருவீங்க, கிட்ட நெருங்கிருவீங்க. கொஞ்சம் கூட தள்ளி நிக்கணும்னு பார்க்க மாட்டீங்க. என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அவர்கிட்ட நெருங்குறதுக்கு அதை செஞ்சிருவோம். திரும்பவும் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட நெருங்குறதுக்கு லிமிட் வைக்காதீங்க. லிமிட் வச்சிருக்கிறவங்க எல்லாம் தயவு செய்து அதை உடைங்க. இவ்வளவுதான் ஆண்டவர்கிட்ட நெருங்கி போவேன் அப்படின்னு வச்சிருக்கிறவங்க அதை உடைங்க, அந்த பேரியரை உடைங்க. அவர் நல்லவர் நம்புனீங்கன்னா உடைச்சு, நோ பேரியர் டு கோ க்ளோசர் டு காட். கடவுள்கிட்ட நெருங்குறதுக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் முண்டி அடிச்சுட்டு போயிடுவோம். ஒருவேளை ஜீசஸ் வராருன்னு வச்சுக்கோங்க, உங்க பங்குக்கு ஊர்வலமா வராருன்னு வச்சுக்கோங்க, அவர் கிட்ட போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? என்ன தடை வச்சிருந்தாலும் என்ன பண்ணுவோம்? உடைச்சு போட்டு போயிருவோம் கிட்ட. அவர் இன்னைக்கும் உயிரோட இருக்கிறா, ஆவிக்குரிய விதத்துல நாம அருகிலேயே இருக்கிறா. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்ப அவர்கிட்ட நெருக்கமா போகிறதுக்கு, அவர்கிட்ட நெருங்கி வாழ்றதுக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் யூஸ், அதை பயன்படுத்துவோம். எப்படி நெருங்குறதுன்னா பார்ப்போம். ஏன்னா அவர் நல்லவன். நேர்ல வந்தா நல்லது செய்வாரு, ஆனா ஆவிக்குரிய விதத்துல வந்தா தீமை செஞ்சிருவாரா? எல்லா விதத்திலயும் அவர் நன்மையை தான் செய்வார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனாலதான் பைபிள்ல என்ன போட்டிருக்கு பாருங்க, திருத்துதர் பணி 10வது அதிகாரம் 38வது வசனத்துல, கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த
அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். பாருங்க, அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து நன்மை செய்து கொண்டே சென்றார். அப்போ இந்த கொடுமைகளுக்கெல்லாம் காரணம் அலகை தான், பிசாசு, அவன் தான் கொடியவன். சில பேர் அவருடைய கொடுமைக்கு உட்படுறாங்க. ஏன் உட்படுறாங்கன்னா, கடவுள்கிட்ட அவர் நல்லவர் நினைச்சிட்டு அவர்கிட்ட நெருங்குறதுக்கு நீங்க பிரேக் போடுறதுனால, அவர்கிட்ட ஆழமா நெருங்குவதற்கு தடை பண்ணி கொஞ்சம் தள்ளி நிக்கிறதுனால அலகையினுடைய கொடுமையில போய் விழுறாங்க. கடவுள் யாரையும் தண்டிக்கிறது இல்ல. ஒரு மனிதன் தவறு செய்த உடனே ஆண்டவர் வந்து தண்டிக்கிறது இல்ல. ஆண்டவர் விட்டு நீ தள்ளி நிப்ப, தூரமா நிப்பேன்னா பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் யாரை விழுங்கலாம்னு. அதுதான் சொல்லியிருக்கு பைபிள்ல. 1 பேதுரு 5:8 சொல்றார், கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம்னு பிசாசு வகை தேடி தெரிகிறது. அங்க அலகைக்குல அவன் கையில மாட்டின உடனே அவன் என்ன செய்யறான்? அவங்களை கொடுமைப்படுத்துகிறான். சில வியாதிகளை கொடுத்து கொடுமைப்படுத்துகிறான். சில குடும்பங்களில சில பிரச்சனைகளை கொடுத்து கொடுமைப்படுத்துகிறான். சில வறுமையை கொடுத்து கொடுமைப்படுத்துகிறான். எங்கேயாவது கடன் பிரச்சனையில அவங்களை இழுத்து கொண்டு போய் மாட்ட வைத்து கஷ்டப்படுத்துகிறான். இதெல்லாம் கடவுள் செய்யவில்லை, கொடுமைப்படுத்துகிறவன் இந்த காரியத்தை செய்கிறான். இப்படி அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் இயேசு விடுதலையாக்கி நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். அந்த கொடுமையில மாட்டிக்கிட்டு இருந்தவங்கள கூட நன்மை செய்கிறவராக தான் ஜீசஸ் சுத்துறார். அவங்கள இருந்து அதுல இருந்து விடுதலை ஆக்குறார். அதனாலதான் சில பேர் சொல்லுவாங்க, கடன் பிரச்சனை அப்படி இருந்தேன், ஆண்டவர் என்ன விடுதலை ஆக்குனார். கொடுமையான அந்த வியாதியில கிடந்த ஆண்டவர் என்ன விடுதலை ஆக்குனார். இவ்வளவு கஷ்டப்பட்டேன், தூங்க முடியாம கிடந்தேன், இயேசு என்ன விடுதலை ஆக்குனார். வீட்டுல ஒரே சண்டை தான் நடக்கும், இப்போ சண்டை இல்லை, சமாதானமா இருக்கிறோம். இதெல்லாம் பிசாசுடைய கொடுமைகளுக்கு உட்பட்டிருந்தார். ஆண்டவர் இயேசு அவர்களை அதிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். ஆமென். அப்ப அவர் நல்லவர். கொடுமைப்படுத்துறது அவர் இல்ல. இந்த கடவுளுக்கு லிமிட் வைக்கிறீங்க பாருங்க. இந்த கொஞ்சம் வந்தா போதும், கொஞ்சம் நெருங்கினா போதும், இவ்வளவு செஞ்சா போதும் ஆண்டவருக்காக, இவ்வளவு வாழ்ந்தா, அப்பதான் பிசாசு கிட்ட மாற்றோம். அவர்கிட்ட நீங்க நெருங்கி இருந்தீங்கன்னா பிசாசு கிட்ட நீங்க மாட்டவே மாட்டீங்க. பிசாசு உங்க கிட்ட வரவே வராது. ஒரு டிஸ்டன்ஸ், ரொம்பலாம் ஆண்டுகிட்ட போகக்கூடாது, ஒரு அளவுக்கு தான் அப்படின்னு வைக்கிறதுனாலதான் பிசாசு கிட்ட மாட்டுறான். ஏன்னா அவர் நல்லவ அப்படிங்கறத நம்பாதனால பிசாசு கையில போய் மாட்டுறான். அவர் நல்லவர் நம்பினீங்கன்னா முழுக்க முழுக்க அவர்கிட்ட கிடப்போம். அவர் எல்லாம் முக்கியம், அவர் தானே எல்லாம். அவர்கிட்ட எப்படி நெருங்குறது தானே பார்ப்போம். அவருக்காக வாழ்றது எப்படி தானே பார்ப்போம். இதுல இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, வீட்டுல ஒரு ஆள் ஆண்டுகிட்ட போனா போதும், ஒரு ஆள் சாப்பிட்டா போதுமா, இது எல்லாருக்கும் வயிறு நிறைஞ்சிருமா, நீ ஜெபிக்கிறல்ல அது போதும், அது போதும். ஒரு ஆள் சாப்பிட்டா எல்லாருடைய வயிறு நிறைஞ்சிருமா? நிரம்பாது. ஒரு ஆள் போனா அந்த ஆளுக்கு தான் ஆசீர்வாதம். ஒரு நாள் செய்யறாரு அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு, எல்லா நாளும் அதே எது நடக்குமா? ஒரு கிரேஸ் கொடுக்கிறார். நீ ஜெபிக்கிறல்ல, அது ஒரு ஆள் ஜெபிச்சா போதும். சில கணவன்மார்கள் இருக்கிறாங்க நல்லவங்க, நீ ஜெபிக்கிறல்ல அது போதும் குடும்பத்துக்கு. எப்படி போதும்? ஒரு ஆள் ஆண்டவர்கிட்ட நெருங்கினா எப்படி போதும்? உனக்கு ஆன்மா இல்ல, உனக்கு ஒரு ஆன்மா இருக்குதே. ஒரு ஆள் ஜெயிப்பாங்க, நீ போய் பிசாசு கையில மாட்டினா என்ன ஆகும் சொல்லுங்க? அந்த வீட்டுல எப்படி நல்லது நடக்கும்? வீட்டுல எப்படி பிரச்சனைகள் ஒழியும்? வீட்டுல அத்தனை பேரும் தான் ஆண்டவரை சேவிக்கணும், அத்தனை பேரும் ஆண்டவருக்குள்ள நெருங்கணும், ஆண்டவருக்குள்ள உண்மையாக போக வேண்டும். இதுல வரையறையே வைக்க கூடாது, இவ்வளவுதான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டவர்கிட்ட நெருங்குறது ஒரு மணி நேரம்னா நான் ஜெபிக்கிறேன், அதுக்கு மேல என்னால முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஈவினிங் ஜெபத்தை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நான் வந்துடுறேன், மற்ற எதுக்கு என்ன தொல்லை பண்ணாதீங்க. யார் யாரை தொல்லை பண்றது? தொல்லை பண்றதுல என்ன இருக்குது? கடவுளுக்கும் உனக்கும் உள்ள உறவு அது. அவர் நல்லவர் அப்படின்னா என்ன தொல்லை பண்ணாத, நான் இவ்வளவுதான் வருவேன்னு சொல்ல முடியுமா யாராவது? எந்த ஒரு மனைவி கணவன் கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்றா, இந்த டெய்லி 1 மணி நேரம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், 2 மணி நேரம் கொடுத்துட்றேன்,
அதுக்கப்புறம் என்ன தொல்லை பண்ணாதன்னா எவன் கட்டிக்குவான்? இல்ல கணவன் இப்படி சொல்றான், 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு உனக்கு கொடுக்குறேன், மீதி நேரம்லாம் நீ தொல்லை பண்ணாதன்னா எவ கட்டிக்குவா? ஒரு ஒரு மனிதனுடைய உறவுக்கு கூட நம்ம இந்த டிமாண்ட போட முடியாது. தேவாதி தேவன் எல்லாத்தையும் கொடுத்தது அவர், நம்ம உண்டாக்கின அவர். அவர்கிட்ட போய் இப்படி டிமாண்ட் வச்சுட்டு போனா என்ன ஆசீர்வாதங்களை நீங்க அனுபவிக்க முடியும்? எப்படி அந்த உறவு பலமானதாக இருக்கும்? ஆமென். அல்லேலூயா. இப்ப அவர் நல்லவர் அப்படின்னு சொன்னா எல்லா நன்மைத்தனங்களும் அவர்கிட்ட தான் இருக்குது. தள்ளி நிற்கும் போது கொஞ்சம் தான் பார்க்கிறோம். கிட்ட போக போகதான் அவருடைய நன்மைத்தனங்கள் அதிகமா நாம் அனுபவிக்க, அவைகளை காண ஆரம்பிக்கிறோம். எவ்வளவு நன்மைகள் அவர் வச்சிருக்கிறான்றதை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரா? இவ்வளவு நாள் தெரியாம போயிடுச்சேன்னு நினைக்கிறோம். அன்றைக்கே இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அன்றைக்கே ரொம்ப நெருங்கி போயிருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பைபிள் சொல்லுது அவர் நல்லவர். அலகையினுடைய கொடுமைக்கு உட்பட்ட எல்லாரையும் அவர் விடுதலை ஆக்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கு கூட ஒரு 2 பேர் இருக்கிறீங்க அதுல. அலகையினுடைய பிடியில இருக்கிறாங்க. கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எதையாவது எடுத்து கடிச்சிட்டே இருப்பாங்க. குறிப்பா துணியை எடுத்து கடிக்கிறாங்க. டென்ஷன் ஆயிடுச்சுன்னா துணியை கடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க, சரியா, இன்றைக்கு ஆண்டவர் இருந்து உங்களை விடுதலையாக்க விரும்புறாரு. தயவு செய்து கடவுளை மையப்படுத்து, ஆண்டுக்கு சாட்சி சொல்லுங்க. இன்னும் சில பேரு தங்களை காயப்படுத்திக்கிறாங்க. டென்ஷனான காயப்படுத்திக்குவாங்க. இதுதான் அந்த பிசாசு செஞ்சது. நீ பைபிள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கெதரேன் என்கிற ஊருக்கு போன பொழுது ஒரு பேய் பிடித்த மனிதன் இருக்கிறான். அவன் கல்லறைகள் நின்று கூக்குரல் இடுவான். அவனை சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியாது. அவன் என்ன செய்வான் அப்படின்னா, கல்லுகள் எடுத்து தன்னையே கீறிக்கொள்வான், கத்தி எடுத்து கீறிக்கொள்வான், காயப்படுத்தி ரத்த காயத்தோட நிற்பான். இது ஒரு ஈவில் ஸ்பிரிட், இது ஒரு பிசாசு. அப்படி காயப்படுத்திக்கிறவங்க இருக்கிறீங்க. சாப்பிடக்கூடாத சில இதை கடிக்கக்கூடியவங்க இருக்கிறீங்க. இன்றைக்கு மனம் மாறுங்க. இயேசு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். ஆமென். இது ஒரு பிசாசு கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம், அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு காரியம். இந்த சங்கிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். இதுக்கு பின்னால சில பிசாசுகளுக்கு ஒருவேளை நீங்க ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கலாம், பார்த்துட்டு இருக்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது பிசாசின் கொடுமைக்கு உட்பட்ட யாவரையும் விடுதலையாக்குறதுக்காக வந்தார். தயவு செய்து இந்த பிசாசுடைய பிடியிலிருந்து வெளியேறவங்க ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுங்க. You may feel something is leaving you. நான் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அந்த ஸ்பிரிட் உங்களை விட்டு வெளியே போறது உங்களுக்கு தெரியும். Your body will be light. Something is leaving you. ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருந்து வெளியே போறது தெரியும். இயேசு உங்களை விடுதலை ஆக்குகிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்தி உங்களை தாழ்த்தி கடவுளை மகிமைப்படுத்தினீங்கன்னா திரும்ப அந்த பிசாசு உங்ககிட்ட வராது. திரும்ப அந்த பாவ பழக்கத்துக்கு உங்களை கொண்டு போகாது, அடிமைப்படுத்தாது. அதுக்காக தான் இயேசு வந்தார். இயேசு வந்தது அவளை விடுதலை ஆக்குவதற்காக. பிசாசு தான் இப்படி தீமை சில காரியங்கள்ல, பாவங்கள்ல, இல்ல சில பிரச்சனைகள்ல நம்மை அடிமைப்படுத்தி வைக்கக்கூடிய, கொடுமைப்படுத்தக்கூடிய. 18 வருஷங்களா பாருங்க, அந்த கூன் விழுந்த பெண்ணை அந்த பிசாசு கட்டி வச்சிருந்தான்னு பைபிள்ல வாசிக்கிறோம். கடவுள் கொடுக்கல அவளுக்கு அந்த கூன் விழுறத, பிசாசு அவளை கட்டி வச்சிருக்கிறான். ஆனா இயேசு அவளை சந்தித்து விடுதலை கொடுக்கிறார். அப்படின்னு சொன்னா, இவளும் ஆபிரகாமின் மகள் தானே, இவளை இந்த கட்டுல இருந்து நான் விடுதலையாக்க வேண்டாமான்னு கேட்கிறார். அவர் நல்லவர். அவர் வந்தது நம்மை விடுதலையாக்குறதுக்கு தான் வந்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. திருப்பாடல் 135 3வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். முதல் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். அல்லேலூயா, ஆண்டவரின் பெயரை புகழுங்கள். ஆண்டவரின் ஊழியரே அவரை புகழுங்கள். என்ன அதுல 3வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவரை புகழுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் சொல்லுது. ஏன் ஆண்டவரை புகழணும் அப்படின்னா, அவரை துதிக்கணும். புகழணும்னா அவர் நல்லவர், அதனால அவரை துதிங்க.
அவருக்கு புகழ்ச்சியை செலுத்துங்க. ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஒரு சும்மா துதிக்கிறேன் என்னத்துக்காக துதிக்கிறோம்? அவர் நல்லவர், அதனால துதிங்க. வெறும் நன்றி நன்றி நன்றி. என்ன நன்றி? எதுக்கு நன்றி? அவர் நல்லவர், அதுக்காக நன்றி சொல்லுங்க. அவர்கிட்ட வரதெல்லாம் நன்மைதான். ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு நன்மையா கொடுக்குறீங்க, நீங்க நல்லவங்க, அதனால நன்றி சொல்றேன், அதனால நம்ம துதிக்கிறேன்னு சொல்லுங்க. நல்லவர், ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப துதிக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த உலகத்துல யாராவது நல்லவங்க வந்தா அவங்கள பாராட்டுறோம், ஒரு நல்ல காரியம் செஞ்சா அவங்கள பாராட்டுறோம். ஆண்டவர் செஞ்சது எல்லாமே நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். நன்மையான காரியங்கள் எல்லாம் அவரிடத்துல தான் வருகிறது. யாக்கோபு 1:5 அப்படிதான் வாசிக்கிறோம். நன்மையான 5-7 வரைக்கும் வாசிக்கும் அப்படி வாசிக்கிறோம். நன்மையான எல்லா வரங்களும், எல்லா நன்மைத்தனமும் அவர்கிட்ட இருந்து தான் வருதுன்னு போட்டு. தந்தையாம் இறைவனிடம், ஒளியாகிய தந்தையாம் இறைவனிடமிருந்து எல்லாம் வருது. இப்ப இந்த நன்மை எல்லாம் அங்கிருந்து தான் ரேடியேட் ஆகுது, நமக்கு அங்கிருந்து தான் வருது. அங்கிருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்றோம். அதுக்காக அவரை புகழுங்க, அவரை துதிங்க. ஒரு சூரிய வெளிச்சத்தை கொடுக்கிறாரு, அதுக்கு சொல்லுங்க, அவரை புகழுங்க, நன்றி சொல்லுங்க. சூரியனே வரலன்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஒரு 6 மாசம் சூரியனே வரல, எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கொடுக்கிறாரு, இலவசமா கொடுக்குறாங்க. நிறைய காரியங்களை உணர்றதில்ல, உணராதனால நன்றி சொல்றது இல்ல. இந்த வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி ஒண்ணு போட்டிருந்தாங்க. ஒரு மனிதர் அந்த கொரோனா பீரியட்ல ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தாங்க. ஆக்சிஜன் எல்லாம் வச்சுதான் அவர் பிழைச்சார். பிழைச்ச பிறகு போன உடனே பில் கட்ட சொன்னாங்க. பில்ல பார்த்த உடனே கண்ணீர் விட்டு அழுதார். இருக்கிறவங்க கேட்டாங்க, ஏங்க அழுறீங்க? பில் அதிகமா இருக்குன்னு அழுறீங்களான்னு கேட்டான். இல்ல, பில்லுக்காக நான் அழல. இந்த காத்துக்கு ஆக்சிஜனுக்கு இவ்வளவு பணம் பே பண்ண வேண்டி இருக்குது. இத்தனை வருஷமா இலவசமா நான் சுவாசிக்கிறது காத்த கொடுத்தாரு, என்னைக்காவது நான் அவருக்கு நன்றி சொல்லியிருப்பேன்னு நினைச்சுதான் அழுறேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் இலவசமா கொடுக்கறதுனால அவருடைய மதிப்பு நமக்கு தெரியல. பில் கட்ட போகும்போதுதான் அது எவ்வளவு மதிப்பா இருக்குன்னு தெரியுது. யோசிச்சு பாருங்க, கடவுள் செய்யக்கூடிய அந்த நன்மைகளை. அவர் நல்லவர், அதனால அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் நல்லவர், அதனால அவரை துதிங்க. அவர் ஒரு நாளும் தீயவரா நினைக்காது. ரொம்ப கஷ்டம் வரும்னு நினைக்காதீங்க. தைரியமா நெருங்கி போங்க, யாரையும் தடை பண்ணாதீங்க, பிரேக் போடாதீங்க. என்கரேஜ் them to go closer to God. ஒப்பு கொடுக்கலாமா? இன்னைக்கு யாரையாவது உங்க வீட்டுல பிரேக் போட்டுருந்தீங்கன்னா தயவு செய்து மனசு வருந்துங்க. இல்ல இவ்வளவுதான் போகலாம் அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைச்சிருந்தா கூட அது எவ்வளவு பெரிய பாவம்ன்றதை நினைச்சு பாருங்க. அதெல்லாம் கடவுளுக்கு எதிரான பெரிய பாவம். பிரேக் போடுவாங்க, ஆனா நான் ஆண்டவர் தான் நம்பி இருக்கிறேன், அவர் தான் எனக்கு எல்லாம். என்ன நம்பிக்கை? ஆண்டவர் நம்பினா உன் பிள்ளை தைரியமா விடுவீங்க. போன்ல சொல்லுவீங்க. அன்னாள் விடுறா பாருங்க பிள்ளைய. அன்னாள் ஆண்டவரை நம்புறா. அன்னைக்கு இருந்த சூழ்நிலைகள் என்ன எல்லாருக்கும் தெரியும். அந்த சூழ்நிலை, அந்த குருக்கள் 1 சாமுவேல் 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அங்க இருந்த குருக்கள் பெலியாளுடைய புதல்வர்களாக இருந்தாங்க, பிசாசுடைய பிள்ளைகளாக இருந்தாங்க. 1 சாமுவேல் 2:12 அப்படி சொல்லியிருக்கு. கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மகிமையெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பலி செலுத்த போகும்போது கூட முக்கியமானதெல்லாம் இவங்க அபகரிச்சுக்கிட்டாங்க. ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய பலிய. அவ்வளவு மோசமான குருக்கள் ஆலயத்துல விபச்சாரம் பண்ணினார். அந்த சூழ்நிலையில கூட ஆண்டவரை நம்புற அன்னாள் ஆண்டவரை நம்பி தன்னுடைய குழந்தை சாமுவேலை அங்க கொண்டு போய் ஒப்படைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் பாப்பார். அதே போல ஆண்டவர் அந்த சிறு பையனை அழைத்து அவனை ஒரு பெரிய இறைவாக்கினராக மாற்றுகிறார். இன்னைக்கு நாம் நம்புறோமா ஆண்டவரை? அவர் நல்லவர் நம்புறோமா? அவர் நல்லதுதான் செய்வார் நம்புறோமா? யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா தயவு செய்து அதுல இருந்து வெளியே வாங்க. நான் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், ஆண்டவரை பார்ப்போம். இப்படி நம்பாமல் இருந்த நேரங்களுக்காக, பிள்ளைகளை கூட ஆண்டவர்கிட்ட கொண்டு போறது, மனம் தடுமாறின நேரங்களுக்காக, தடுத்த நேரங்களுக்காக, அல்லது எரித்து நின்ற நேரங்களுக்காக, நாமே ஆண்டவர்கிட்ட நேர்ங்கிறதுக்கு சில பிரேக் போட்டு சில
கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டிருந்த நேரங்களுக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். இனி ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உமக்கு உரியவர்கள் சொல்லுங்க. நான் உமக்கு சொந்தம், என் பிள்ளைகள் உமக்கு சொந்தம் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் அப்படி சொல்லி ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ உங்க வலது கரத்தை உயர்த்தி அப்படியே ஒப்பு கொடுக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். இனி இது போல செய்ய மாட்டேன், முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீசஸ் we thank you. தெரிந்தோ தெரியாமலோ அப்பா இடத்தில் நெருங்கி சேர்வதற்கு நாங்கள் விதித்த எல்லா தடைகளுக்காக மன்னியும், எல்லா பாவங்களுக்காக மன்னியும், எதிர்த்து நின்ற நேரங்களுக்காக தயவு செய்து உடைய பிள்ளைகளை மன்னியும். இனி ஒருபோது அப்படி இருக்க மாட்டேன் என்று ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய இரக்கம் தயை பொருந்தியதா இறங்கி வருவதா. தொடுங்க ஆண்டவரே, பிள்ளைகளை தொடுங்க. உமக்கு எதிராய் செயல்பட்ட எல்லா பாவங்களை மன்னிப்பீராக, இரத்தத்தினாலே கழுவி தூய்மைப்படுத்துவீராக. இன்று உமக்கே அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உடைய ஆளுகையின் கரம் இறங்கி வரட்டும். தொடும் தொடும் ஆண்டவரே. அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் விடுதலை பெறுவார்களாக. The name of Jesus, I rebuke it. பிசாசுடைய கட்டுகள் உடைவதாக, அவைகளிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்களாக. இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி விடுதலை பெறுவார்களாக. தொடுமாண்டவர் Jesus touch them now. தாடை பகுதியில சில பிரச்சனையோடு இருக்கிறவர்கள் அப்படி ஒப்பு கொடுங்க. ஆண்டவங்களை தொடுகிறார், தாடைகளை சுகமாக்குகிறார். இந்த பகுதியில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இப்பொழுது மாறுகிறது. அப்படிப்பட்டவர்களை சுகமாக்குகிறார். நன்றி சொல்லுங்க ஆண்டவரே, நீ நல்லவன். இடத்திலிருந்து வரக்கூடியதெல்லாம் நன்மைத்தனங்கள். இந்த நன்மைத்தனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீரே நல்லவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம். நல்லவர் என்பதனால உம்மை புகழ்கிறோம். உடைய நன்மைத்தனங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளின் மேல் இறங்குவதாக. அவள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவள் விடுதலை பெறட்டும். The name of Jesus. ஜெபிக்க முடியாதபடிக்கு ஜெபிக்கும் போதெல்லாம் ஒரு இருமனம் உள்ளவர்களாக, வேறு ஏதாவது ஒன்று மனதை குழப்புகிறது, அப்படிப்பட்டவர்களை நீ தொடும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஜெபிக்க நினைக்கும் போதெல்லாம் வேற ஒரு காரியம் உள்ள வந்து ஜெபிக்க முடியாம போயிடுது. ஆண்டவர்கிட்ட நின்னா கூட வேற ஒண்ணு வந்து குழப்பி விட்டுருது. Lord touch them. இன்றைக்கு அவர்கள் விடுதலை பெறட்டும். The name of Jesus. I rebuke that spirit, Lord. அப்படி குழப்புகிற ஆவிகளை எல்லாம் நான் இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். Leave them right now. அவளை விட்டு வெளியேறு. யாவரும் விடுதலை பெறுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தொடுங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளையும் தொடும் தொடும். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து அப்படி